இப்படிப்பட்ட கேவலப்பட்ட ஜென்மங்கள் அந்த நாட்டுல வாழும்போது அந்த ஆளு சொல்றதுக்கு என்ன? அப்ப வந்து ஒரு பொதுமக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், அவங்கள தனிப்பட்ட விஷயத்தை தேர்ந்தெடுத்தா நீங்க வந்து அவங்க சரி கிடையாது அப்படின்னு எங்க பாரு, தேர்ந்தெடுத்தா பாப்போம். இப்ப இவராவது மாப்பிள்ளையாவது 8.2 வாங்கியிருக்காரு, 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்காரு. அவரு பேசினாலாவது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மானம் கெட்டு கொலகார கூட்டம், அந்த கொலகார கூட்டத்துக்கு நீ வந்து வக்காலத்து இந்தம்மா அதை விடுமா, அந்த நாயை பத்தி பேசாதம்மா. திமுகவுடைய ஓட்டுகள் இந்த தடவை போகும். இந்த பாரு, திமுகவுடைய ஓட்டு போனாலும் சரி, அண்ணா திமுக ஓட்டு போனாலும் சரி, 26 தேர்தல் வரட்டும், மக்கள் வாக்களிக்கட்டும். அப்ப யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ணா திமுக ஜெயிச்சாலும் சரி, திமுக ஜெயிச்சாலும் சரி, இவரு நம்ம சீமான் அவர்கள் ஜெயிச்சாலும் சரி, யாரெல்லாம் ஜெயிச்சாலும் சரி, யாரு ஜெயிச்சாலும் சரி, திமுகவும் தவிர மற்ற கட்சிகள் ஜெயிச்சா எல்லாமே இந்த காஞ்சி கரிஞ்சு போய் கருவாடா கிடக்கானுங்க. எல்லாம் அந்த மாடை அவுத்து விட்டோம்னா என்ன ஆகும்? விளைஞ்ச காட்டுல மாடை அறுத்து விட்டோம்னா எல்லாம் போய் மேய்ஞ்சு எல்லாத்தையும் உழப்பி நாசக்காடு பண்ணி